நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் அதி அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில். நிறைய பேருக்கு இந்த கோயில் பத்தி தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது அந்த விருதுநகர் மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வெளி வட்டாரத்துல தெரியவே தெரியாது. ஆனா ரொம்ப சிறப்பு பெற்ற செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய சீனிவாச பெருமாள். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தம் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. திருவண்ணாமலை, அதாவது திருவண்ணாமலைனா இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகால ஆண்டாள் கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயில் தான் வந்து இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில். மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். கிட்டத்தட்ட ஒரு 245 படிகள் மேலே ஏறி சீனிவாச பெருமாளை சேவிக்கணும். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரங்கமன்னார் ஆண்டாள் இவர்களுடைய கல்யாண வைபவத்துக்காக திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் வெங்கடமுடையான் வந்து இந்த கல்யாணத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக வருவார். அந்த சமயத்துல நாரதர் வர வழியில பார்த்துட்டு முடிந்து விட்டதுன்னு சொல்லும்போது இவர் வந்து மேலேயே தங்கி பார்ப்பார். அப்படி ஒரு கதையும் உண்டு. அதே போல ஆண்டாள் தன்னுடைய ரங்கமன்னாருடைய கல்யாணத்துக்கு ஏழுமலையான் வெங்கடமுடையான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஆண்டாளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த இடத்துலையே தங்கி அவருக்கு மலையில் மேல் உச்சியில சேவை சாதிக்கிறதுக்காக ஆண்டாளுடைய வேண்டுதலுக்கு இணங்க இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே சேவை சாதிக்கிறதாக ஒரு சிறிய கதையும் உண்டு. அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 240 படி மேலே ஏறி நம்ம நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் 8 அடி உயரமாக காட்சி அளிப்பார். எப்படி திருப்பதி ஏழுமலையான் காட்சி கொடுக்குறாரோ ஏறக்குறைய அதே காட்சி வந்து இங்கே பார்க்க முடியும். இந்த கோயிலுக்கு தென் திருப்பதின்னு மற்றொரு பேர் உண்டு. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் செல்லணும், ஏன் செல்லணும் அப்படின்னா, செல்வ வளம் அபரிவிதமாக பெற வேண்டும், அதே போல இழந்த செல்வத்தை திருப்பி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அவசியம் இந்த கோயிலை போய் சேவிக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை திரும்ப பெறவும், பேரும் புகழும் அந்த செல்வத்தினால் இழந்தவர்கள் இருந்தாலும் அவர்களும் இங்கே போய் வந்து ஏழுமலையான சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த இழந்த செல்வம் உங்களுக்கு ஏழுமலையானால் திரும்ப கொடுக்கப்படும். இந்த கோயிலுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பெரிய குளம் உண்டு. அந்த குளம் தான் வந்து ஒரு சிறப்பு பெற்ற ஒரு குளம். கோனேரி குளம்னு பேர். அந்த குளத்துல தான் இந்த கோயில் இருக்கக்கூடிய படிக்கு கீழே இருக்கக்கூடிய குளம். இந்த குளத்துக்கு பேர் வந்து கோனேரி தீர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த கோயில்ல இந்த கோயிலுடைய தீர்த்தத்தை குளத்துடைய தீர்த்தத்தை தூர்வாரும் பொழுது தான் கிட்டத்தட்ட 12 அடி உயரம் உள்ள விநாயகர் கிடைத்ததாக இன்னைக்கும் அவரை வந்து பிரதிஷ்டை பண்ணி வணங்குறது ஐதீகம். இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் அதே போல் அரச மரம் கீழே இருக்கக்கூடிய ஒரு விநாயகரையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த 2 விநாயகரை சேவிச்சு தான் நம்ம வந்து வெங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு மேலே போனோம். அந்த வகையில் இவரை போய் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேவிக்கிறீங்க அப்படின்னும்பொழுது மிக மிக துல்லியமாக வாழ்க்கையில் செல்வத்தை இழந்தவர்கள் நிச்சயமாக திரும்பி பெற முடியும். இவரை சேவிக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா சனிக்கிழமையும், அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமைகளும், ஐப்பசி மாதத்துலையும் வரக்கூடிய புதன்கிழமைகளும் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுடைய செல்வங்கள் அப்படின்றது அபரிவிதமாக வளர்வது மட்டும் இல்லாமல் இழந்த செல்வங்களையும் திருப்பி பெற முடியும். இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய உற்சவர் வந்து ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் தான் இன்னைக்கும் இருக்கும். இது ஏன் அப்படின்னா, ஆண்டாள் சீனிவாச பெருமாள் அவருடைய திருமணத்திற்காக ரங்கமன்னாரோட கல்யாண வைபவத்தில் அவரை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வரும்பொழுது அவரை வந்து இங்கே நியமனம் பண்ணி இங்கேயே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அப்படின்றதற்காக நிறுத்தி வைத்ததாகவும், அவருடைய உற்சவர் அவருடைய ஆண்டாளுடைய திருக்கோயிலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கும் அங்கே தான் வந்து வைக்கப்பட்டு ஆராதனைகள் நடந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் அளவு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இந்த கோயில் வந்து நிறைய கிராமங்கள் இந்த கோயிலை சுற்றி இருக்கிறதால
அந்த ஊர் மக்களுக்கு இவரே வந்து குலதெய்வமாக இருக்காங்க. அதுவும் வந்து இந்த புரட்டாசி மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப விமர்சையாக இந்த கோவிலில் வந்து ஊர் மக்கள் எல்லாரும் விரதம் இருந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த கோயிலுக்கு வந்து உபயங்கள் செய்வது வழக்கம் உண்டு. அந்த கோயில் அந்த அந்த ஊரில் இருக்க மக்கள் ஒரு சிலர் வந்து காணிக்கையாக பலிகளும் கொடுப்பார்கள். ஒரு சில ஆடு, கோழி அப்படின்ற ஒரு விஷயங்களும் உண்டு. அது கீழே மட்டுமே நடக்கும் அது. அந்த வகையில் மேலே திருப்பதி ஏழுமலையான் வீற்றிருக்கின்ற இடத்துல அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. ரொம்ப சிறப்பு பெற்ற கோயில். அவசியம் சேவிக்க நிறைய பேருக்கு இந்த கோயில் குறித்து தெரியாது. ஆனால் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை சேவிச்சுட்டு உடனே அங்கேருந்து பஸ் வசதி உண்டு. ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலைக்கு சென்று 245 படி மேலே ஏறி நீங்கள் ஏழுமலையானை சேவிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் உயரம் அப்படின்றது வந்து அளவில்லாமல் பெரிய உச்சாணைக்கு வெங்கடமுடையான் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்றது ஐதீகம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சனம், ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சனம் சனம்.